ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி 3 டைப்பான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மோர். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிரை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா கடைஞ்சி அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நம்மளோட வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சுக்கலாம். என் பையன் ஸ்போர்ட்ஸ்க்காக கிளாஸ்க்கு போகும்போதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, இதை மோஸ்ட்லி நான் டிஃபன் பாக்ஸ் கூட பேக் பண்ணி அனுப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு ஜூஸ் வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வாட்டர்மெலான்ஸை சீட்ஸ் இல்லாமல் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட காய்ச்சி ஆற வச்ச ப்ரிஃபரபிளி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த பாலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்குவோம். அது கூட முதல் நாள் நைட்டே ஊற வச்ச பாதாம் பிசினையும் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசின் ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ட்ரிங்காக இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலரும் ஒரு ரோஸ் மில்க் கலரில் இருக்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூஸ் வந்து ஒரு லெமனேடு தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன். அது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். நல்லா கரையிற அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சதான் அது கூட மின்ட்டும் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் சேர்த்து நல்லா கலந்துக்க வேண்டியதான். இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்கும். இந்த லெமனேட் குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு நான் சொன்ன இந்த 3 ட்ரிங்க்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூலாக சம்மரை செலிப்ரேட் பண்ணுங்கள்.